இன்றைக்கி நம்ம சேனலில் திண்டிவனம் அருள்மிகு மூங்கிலம்மன் ஆலயம் பிரம்ம உற்சவ திருவிழா பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திருவிழா 10 நாளைக்கு நடைபெறும். சித்திரை டு பங்குனி மாதத்தில் இதை செய்வாங்க வருஷம். இந்த வருடம் நடைபெற்ற திருவிழாவை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அம்மன் மூங்கிலம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன். இவங்க வந்து கிராம தேவதையாக ஊர் மக்கள் வணங்குகின்றாங்க. இவங்களுக்கு முதல் நாள் எல்லைக்கட்டு கட்டி அதுக்கப்புறம் கொடியேற்றி திருவிழாவை தொடங்குவாங்க. ஒவ்வொரு நாளும் அந்த நாளுக்குரிய உபயதாரர்கள் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் அன்னதானங்களும் செய்வார்கள். இரவு உற்சவர் அம்மன் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பல்லாக்கில் வீதுலா நடைபெறும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 6ஆம் நாள் திருவிழா. மூலவர் அம்மன் காமாட்சி அம்மனாகவும் உற்சவர் அம்மன் மகிஷாசுர வர்தினியாகவும் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. அம்மன் வீதி உலாவின் போது வண்ண பட்டாசுகள் ஒளிர்க்கப்படும். அதுதான் நம்ம இந்த காணொலியில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். மூங்கிலம்மன் கிராம தேவதை என்பதாலும் இலைக்கட்டு கட்டியிருப்பதாலும் 10 நாட்களுக்கு ஊர் பொதுமக்கள் வெளியில் கொண்டு தங்கக்கூடாது. அப்படி தங்கியிருந்தாலும் குடி இருக்கும்போது ஊருக்குள் இருக்க வேண்டும் என்பது விதிமுறை. அம்மன் வீதி உலாவின் போது பொதுமக்கள் தங்களது வாசலில் தண்ணீர் தெளித்து கோலம் போட்டு அம்மனை வரவேற்று தீபாரத்தனை காட்டி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றுமாறு வேண்டிக் கொள்வார்கள். 8ஆம் நாள் திருக்கல்யாண வைபவம். அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடைபெறும். 9-10 நாட்களில் பொது பொங்கல். ஊர் மக்கள் அனைவரும் பொங்கல் வைத்து அம்மனை வழிபடுவார்கள். 11ஆம் நாள் அன்று அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு செய்து கொடியிறக்கத்துடன் 10 நாள் திருவிழா நிறைவு பெறும். இன்றைக்கி பார்த்தா இந்த கோயில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.